இனிய அன்னையார் தமது கண்களின் செயல்பாட்டை அளவிடவே முடியாது என்று கூறுகிறார். அவரது கண்களின் ஆற்றல் அனந்தத்தையும் கடந்து செல்லக்கூடியது. அன்னையார் மேலும் கூறுகிறார், அது மட்டுமல்ல, இந்த பார்வை ஒளி வீசி வார்த்தைகளால் விவரிக்க இயலாத பேரருளினால் அது பார்க்கும் அனைத்தையும் திருவுருமாற்றுகிறது. அனைத்தையும் உணர்ந்தறிந்து தொட்டு வெற்றி கொள்கிறது. அன்பால் நிறைந்துள்ள இக்கண்கள் ஒரு மிக உயர்ந்த சாநித்தியத்தின் தீவிரத்தால் நிறைக்கப்பட்டு அவற்றின் ஒளியின் தெளிவான பிரகாசத்தால் அன்பர்கள் இதயங்களுக்கு ஒளியூட்டுகின்றன. அதனால் ஒருவரது ஆன்மா அவரது கண்களில் பிரதிபலிக்கிறது. இது மட்டுமல்ல, இக்கண்கள் இவ்வுலகின் அழகைத் தவிர வேறு எதையும் பார்ப்பதில்லை. புவி இயல்புக்கும் மேம்பட்ட அல்லது பிரபஞ்சத்திற்கும் மேம்பட்ட ஓர் அழகுடன் தொடர்பு கொண்டு அதனை வெளிப்படுத்துகின்றன. அழகற்றவைகளில் இருந்து அழகை வெளிக்கொணரும் அசாதாரண சக்திகளை உடையவை. தீயவை மற்றும் துன்பத்தை இறையானந்தமாக திருவுருமாற்றுபவை. அறியாமை மற்றும் இருளை ஞானமாகவும் ஒளியாகவும், உணர்வின்மையை உணர்வு உள்ளதாகவும் திருவுருமாற்றம் செய்பவை. என் குழந்தாய், என்னுடைய கண்களுள் ஆழ்ந்து உன்னால் ஒருமுனைப்பட முடிந்தால் அப்பொழுது நீ அறிந்து கொள்ள விரும்பும் அனைத்தையும், நீ உணர விரும்பும் அனைத்தையும் பெறுவாய். உன்னுடைய கண்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் சங்கற்பத்தின் சக்தியும் ஒரு தீவிர ஒருமுனைப்பும் இருந்தால் போதும், நீ அனைத்தையும் அறியலாம். நீ ஆர்வமுறும் அனைத்தையும் பெற முடியும். தேவைப்படும் அனைத்தையும் நீ பெற முடியும். இந்த உலகம் முழுவதையும் நீ என் கண்களில் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் என் கண்களுள் விரிகிறது. இயற்கையிலும் சொர்க்கத்திலும் இருக்கும் அழகான அனைத்தையும் பார்க்கலாம். இவ்வுலகில் கவர்ச்சியானவை வெளிப்பாடுகள் என்று சொல்லப்படக்கூடியவற்றை தேடி நீ இங்கும் அங்கும் போக தேவையில்லை. எல்லாம் என்னுள் இருக்கிறது. மேலும் அனைத்தும் என் மூலமாக வெளிப்படுகிறது. என்னை உன் இதயத்தில் கண்டறியும் முயற்சியை செய். அப்பொழுது நீ அனைத்தையும் என் கண்கள் மூலமாக காண்பாய். இவ்வாறு இனிய அன்னையார் கூறி முடிக்கிறார்.